ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா கீழடியில் இருக்கோம். நாங்கள் கீழடியில் உள்ள நுழைஞ்சிருக்கோம். எல்லா பேருமே அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். உள்ளே போங்க, உள்ளே போங்க, உள்ளே போங்க, எல்லோரும் உள்ளே போ. சரி, உள்ளே போகலாம். சுந்தரி போப்பா. போகல அப்படியே போ, அப்படியே போ. ஆமாம், அப்படியே போயிட்டே முன்னாடி தள்ளி தள்ளி விடாத. நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பழங்கால மக்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்ருக்காங்க. நம்ம கீழடியில் இருக்கன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது பூராமே அவங்க நம்ம கல்வெட்டுகள் பூரா படம் எடுத்து வச்சுருக்காங்க. அதை நீங்கள் இப்போ லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ளே போகிறோம். நம்ம உள்ளே போய் நம்ம நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது, பார்ப்போம். பேர் என்ன பேருன்னு தெரியல. ஆனால் பழங்கால மண்பாண்டங்கள் இதெல்லாம் பாருங்கள். பழங்கால விளையாட்டு பொருட்கள், பொம்மைகள் நிறையா வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து நேரம் காலேஜ் கேர்ள்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க. என்ன படம்? கல்லா? கல்லு தானே. பழசு அவங்க யூஸ் பண்ண ரூல்ஸ்லாம் இப்படித்தே இருக்குமான்னு தெரியல. நம்ம வச்சுருக்கிறது மாதிரியாவே இருக்குது. நிறையா பழங்கால பொருட்களும் நிறையா இருக்குது. குட்டீஸுகள் சேட்டை தாங்க முடியல நேர்களே. உங்களோட ஆதரவை ரொம்ப நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆதரவு அதிகமாக கொடுக்கணும். இன்னும் நாங்கள் எங்களோட சேனலுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் நாங்கள் பல வீடியோஸ் இந்த மாதிரி எடுத்து போட முடியும். நிலமும் நீரும், அக்ரினி அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். போயே வரணும். இது என்னன்னு தெரியல, இதை வச்சுருக்காங்க. தொடக்கூடாதுரா தம்பியில, தொடாதீங்க. இது என்ன எலும்புன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். விலங்குகளில் எலும்பு பகுப்பாய்வு போட்டிருக்காங்க. இங்கிட்டு வா பாருங்கள். நம்மளோட பாரம்பரியமே ஜல்லிக்கட்டுதே. அதை மேலே ஏதோ மாடலாக பண்ணி வச்சுருக்காங்க. பழங்கால கட்டடக்கலை அதை இதை மாடல் பண்ணி வச்சுருக்காங்க.
இதெல்லாம் என்னன்னே நமக்கு தெரியல. நேரில் நம்மளுக்கு வந்து சுடுமண் குழாய்களா, சுடுமண் குழாய்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காலேஜ் பசங்க அதிகமாக வந்திருக்காங்க நேரில், அதனால் நம்மளை போங்க போங்க தள்ளுறாங்க. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ண முடியல. பழங்கால பாத்திரங்கள் எவ்வளோ தூரம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். புதிய கற்கால சாம்பல் நிற பானை, இது லைவாக வச்சுருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க நிறையா. அதாவது மண்பாண்ட தொழிலை பற்றி அவங்க போட்டு இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒரு வேளை எடுக்கும்போது உடஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நேரத்தில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே நீங்கள் இப்போ பார்க்குறது பூராமே ஃபோட்டோவாக இருக்குது. அதுலேயே உடஞ்ச பானைகள் வந்து இந்த பாருங்கள், உங்களோட பார்வைக்காக நான் லைவில் நேரிலேயே காமிக்கிறேன். அதில் பாருங்கள், பானை பேரே போட்டிருக்காங்க, கெண்டிமுக்கு பானைகள். ஒரு அந்த பதிஞ்சிருந்ததை எடுத்துருந்துருக்காங்க. நேரில் வந்து பார்க்காதவங்க இதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ தான் நிறையா போட முடியும். எவ்வளோ பெரிய பானை! செவ்வண்ணப்பூச்சி சேமிப்பு கலன், செவ்வண்ணப்பூச்சி சேமிப்பு கலன் மாதிரி தான் வச்சுருக்காங்க போல். இதுவங்களாம் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. செவ்வண்ணப்பூச்சி பானைகள் இங்கே இருக்குது. இதெல்லாம் அவங்க வந்து நம்மளோட முன்னோர்கள் யூஸ் பண்ணது. நல்லாயிருக்கு, ரொம்ப மன நிறைவாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக வந்துருக்கும், பக்கத்தில் தான் இருக்கும், மதுரை பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் வந்ததில்லை. பண்டைய தமிழரின் பானை வளையும் தொழில்நுட்பம். முதலில் களிமண்ணை மிதித்து இலகுவான பக்குவத்திற்கு கொண்டு வந்தனர். பானை வளைவதற்காக சக்கரத்தை கைகளால் சுற்றினர். இன்றைக்கி பணம் செய்கிறது நம்ம எப்படி செய்கிறோம், இன்றைக்கி பழைய காலத்தில் எப்படி செய்கிறோம்னு பார்த்துக்குங்க. பல வகையான பானைகளை கைகளால் வளைத்தனர். வளைந்து முடித்த பானையை சக்கரத்திலிருந்து அறுத்தெடுத்தனர். என்னோட ஒய்ஃபு சேனலுக்கு மொத்த கேட்குறது ரொம்ப வெக்கப்படுறாங்க. என்ன பாப்பா? சரி சரி. புதிய கற்கால சாம்பல் நிற பானை மாதிரி இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது இதுவே. நான் இன்றைக்கி ஃபேமிலியோடு வந்திருக்கேன். பைசா பல்கலைக்கழகம் இத்தாலி. கெண்டிமுக்கு பானை, அப்போ அதை ஏற்கனவே பார்த்தோம். இன்னும் அதனோட மாதிரிகள் நிறையா இருக்குது. வெள்ளைப்பூச்சி பெற்ற
பானை ஓடுகள் பாருங்கள். பானை ஓடுகள் மட்டும் கிடச்சிருக்கு. இதில் இந்த எழுதி போட்டிருக்காங்க. இதை பாருங்கள். இது அதே இது. வாங்க அடுத்த பக்கம் போவோம். நிறையா இருக்குது பாருங்கள். நம்ம எங்கேருந்து வந்திருக்கோன்னு பாருங்கள். அந்த பெரிய வெள்ளை கட்டடத்துலேருந்து அப்படியே உள்ள ஓடி அந்த ஆள் வராங்களா, இந்த ஒரு லேடி பர்தா போட்டுட்டு வராங்க. அது வழியாக அங்கிட்டு வந்து நம்ம உள்ளே சுற்றி வந்துருந்துருக்கோம். இதில் பாருங்கள், தூண்களில் இருந்துட்டு உள்ள மண்டபம் மாதிரியாக கல் மண்டபம் மாதிரியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஆடையும் அணிகலனும் உள்ளே போவோம். இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் போகணும். இந்தியாவில் இரும்புக்கால பண்பாடு. அடுத்து இரும்பு கசடுகள். நம்மளும் இப்போ வச்சுருக்கோம் இரும்பு கசடுகள் உண்டு. இரும்பு கசடுகள் பாப்பா இந்த சேர்த்து சொல்லுவான். இரும்பு கசடுகள் அதெல்லாம் படி. அந்த காலத்தில் இரும்பு தொழில், அது அயன் இண்டஸ்ட்ரீஸ் சங்கம் ஏஜ். சும்மா சொல்லி வைக்கப்படாத, பேசிட்டே ஆகணும். நம்ம சேனலில் யார் இருக்கா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிக்காப்பா. அவங்க எல்லா பற்றியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி. அப்படி இது என்னது? இரும்புரை ஊதுகுழாய், ஃபர்னஸ், ப்ரோ பைப்ஸ். ஃபர்னஸ், நாங்கள் ஃபர்னஸ் நான் வேலை பார்க்குற இடத்துல வேறு மாதிரி இருக்கும். அது இதெல்லாம் எப்படி சொல்கிறது? அதாவது ஊதுகுழாய்ன்றது இன்றைக்கி நாசில்னு சொல்லுவாங்க நம்ம இன்றைக்கி மொழியில். நாசில்னு சொல்லுவாங்க இன்றைக்கி. அதாவது நம்ம எங்கே நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, படித்தவங்க கொஞ்சம் இன்ஜினியரிங் படித்தவங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது? இரும்பு குருவாள்கள். வால் புறமே துருப்பிடிச்சு போனதாக இருக்கும்னு நினைக்கிறேன். குறுங்கிடை பதித்த கூர்நுனை குறும்பிடி. அதை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேர்களே. உடையில் வச்சுருந்துருக்காங்க பாருங்க, அவங்க எழுதியிருக்கதா பெரிய அதிசயம். இது இரும்பு ஒலிகள். ஃபோட்டோ மட்டும் காமிக்கல, இரும்பு ஒலிகள் இந்த வச்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு நேரடியாகவே காமிக்கிறேன். அவங்க பயன்படுத்தின இரும்பு ஒலிகள். மரம், கல், உலோகம் போன்றவற்றை செதுக்குவதற்கும் வெட்டுவதற்கும் பயன்படும் கருவி. பரவாயில்ல, அவங்க வாழ்ந்ததில் நம்ம பாதி கூட வாழலாம் நேர்களே. இன்றைக்கி நம்ம பூராமே வேறு உலகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இரும்பு அணிகலனே வச்சுருக்காங்க பாருங்கள். இரும்பு அணிகலனாச்சு, ஆணிகள். நம்ம அப்படி படிக்கிறோம். நம்ம அப்படி படிக்கிறோம்ல, நான் தான் தப்பாக படிச்சிருக்கேன். நான் அப்படி படிக்கிறேன். ஒரு பதட்டத்தில் மாற்றி சொல்லிட்டேன். இரும்பு அணிகள் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற அணிகள்லாம் வேறு மாதிரி இருக்குது. இதில் என்னது?
இரும்பு கடப்பாரை, இரும்பு அரிவாள். இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் அவங்க வச்சுருந்ததை பாருங்கள். இரும்பு அரிவாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்படி இதெல்லாம் பார்த்ததில்ல. நம்ம வேறு மாதிரி வச்சுருந்துருக்கோம். என்ன அவங்க ஒன்று துருப்பிடிச்சிருச்சு. ரொம்ப இன்றைக்கி இருக்கிறது பயங்கரமாக இருக்கும். இது இரும்பு கடப்பாரை. நல்லா இருக்கு, பரவாயில்ல. பார்த்தாச்சு. கேட்டு இருக்கா? இது இரும்பு கடப்பாரை தானே? இது இரும்பு கடப்பாரை. இரும்பினை வெப்பமூட்டல்னு போட்டு அந்த பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க லைவாக, அதாவது எப்படி கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போடுற மாதிரி இரும்பு உலகத்தை வந்து அவங்க எப்படி அடித்து நெகிழ்தல் போட்டு கடப்பாரை செய்கிறது எல்லாமே போட்டுட்ருக்காங்க. நம்மளுக்கு யாரும் விளக்கணுன்ற அவசியம் இல்லை, டிவியை பார்த்தே நிறையா தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் அதை வாழை எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு. இன்றைக்கி அதோட அட்வான்ஸ்டாகவே பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க லெவலுக்கு நம்ம போக முடியாது. நெசவு தொழிலே பாருங்கள், நெசவுக்கு எப்படி எப்படி என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட கிண்ணங்கள். நேரில் நீங்கள் ஏதாவது இங்கே பார்த்துருக்கீங்களா அது வரைக்கும் இப்படி ஒரு கிண்ணத்தை? எத்தனை ஜென்மம் அது இங்கே கிடந்திருக்கு, தோண்டி எடுத்திருக்காங்க. நம்ம மக்களும் பயங்கரமான அறிவாளிகள் தான். நெசவு தொழிலுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அதுவும் கார்ட்டூன் சேனலாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. எலும்பு முனைகள், எறும்பு முனைகள், தறிக்குண்டு, சுடுமண் அச்சுக்கள் அப்புறம் நெசவுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் நெசவுக்காக பயன்படுத்தினது பாப்பா. எலும்பு முனைகள், தறிக்குண்டு. நம்ம தறிக்குண்டு இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி பாருங்கள் தறிக்குண்டு அன்னைக்கு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அதில் ஒரு சின்ன ஹோல் தெரியுதா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரியுதா? நெசவு பயன்படுத்துறதுக்கு சின்ன தறிக்குண்டு. தக்காளிகள், தக்காளி பருத்தினை நூலாக திரிக்க பயன்படும் கருவி. தக்காளி, நம்ம தக்காளின்னு படிக்கிறோம், நம்ம படிப்பே எப்படி தான் இருக்குது. தக்காளிகள் நம்ம மக்கள் படிக்கிறதெல்லாம் அதிசயமாக தான் இருக்கும். நம்ம படிக்கிறது அதுக்கு மேலே அதிசயமாக இருக்கும். நான் ஏதோ குண்டுதே வச்சுருக்காங்கன்னு பார்த்தேன். அதை வந்து இப்போ கேமராவில் உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது தான் தெரியுது. அது வந்து துகில்னு ஏதோ எழுதியிருக்காங்க. தக்காளிகள்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இதை பார்த்துக்குங்க எதுக்காக அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. வாங்க அடுத்தது போகலாம். இப்போ வந்து நம்ம மாடியில் ஏறிக்கிட்டு இருக்கோம். மாடியில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு போய்கிட்டே இருக்குது. ஏற்கனவே இன்றைக்கி தாய்மங்கலம் போய் நல்லா சுற்று, நைட்லேருந்து ஒரே அலுப்பு. கோயிலுக்கு போனதோடு அப்படியே அங்கே வந்திருக்கோம். சங்குமணிகள், சங்குமணிகள், சங்குமணிகள் அன்றைக்கி இருந்தது இன்றைக்கும் இருக்கலாம். ஆனால் நம்ம
இந்த மாதிரி பார்த்ததில்ல. அந்த கடலோர ஓரத்தில் இருக்கிற மக்கள் வேணால் பார்த்துருப்பாங்க, நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூது பவளமணிகள், படிகமணிகள், படிக மாலை கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து இந்த இருக்குது படிக மாலை, படிக மணிகள் நல்லா இருக்குது. கீழே நிறைய கண்ணாடி மணிகள் இந்த வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். வேறு வச்சுருக்காங்க, பார்க்கலாம், நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இது வந்து கண்ணாடி மணிகள் தான். இது ஒரு வெரைட்டி. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. மேலே வந்து படமாக போட்டு வச்சுருக்காங்க, கீழே வந்து சிம்பிளாக வச்சுருக்காங்க. அப்புறம் மணிகள் எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்காங்க. அகேட் மணிகள், மாவுக்கல் மணிகள், கீழடி வர முடியாதவங்க இதை பார்த்துக்குங்க நேர்களே. முடிஞ்சால் அவங்களால முடிஞ்சுன்னா ஒரு நாளைக்கு வாங்க. இந்த ஒரு மணிகள் மட்டும் போட்டுருக்காங்க. செவ்வந்திக்கல் மணிகள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் மணிகள் மட்டும் வச்சுருக்காங்க, எல்லா மணிகள் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். வரட்டும், நல்லா வர போதுன்னு சுத்த வேணாமா? பாதி வீடியோவை போட்டு கட் பண்ண முடியாதுல்ல. என்ன இருக்குது? மாறாம். சரி, என்னன்னு தெரியல, படிச்சுக்குவாங்க. நேரில் படிச்சுக்குவாங்க. நடுகள் இந்த இருக்குது. இங்கே எழுதியிருக்கா நடுகளில் ஏதோ எழுத்து. ஆமாம், பொறிச்சிருக்காங்க. என்னான்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியல. அப்பா மேலே போகும். மிஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. வீட்டுக்காரம்மா ரொம்ப ஆவலாக இருக்காங்க. என்னது வல்லம் வகைகளில் வந்து நாவாய், வங்கம், மதலை, கப்பல், பரியா, அம்பி, திமில், வல்லம், களம், வத்தை, நீள்மரம், கைப்பந்தல். இது கொஞ்சம் வெயிலாக இருக்குது, அதனால் தெரியல. சொல்லாததை படிச்சுக்குங்க நீங்களே.
கொஞ்சம் நல்லா தெரியுது. இந்த ஓடுகள் தெரிய மாட்டேங்குது. ரவுலட்டட் மட்கலன்கள் அந்த லைட் வெளிச்சத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கிளார் அடிக்குது வீடியோ எடுக்கும்போது தான். கேட் மணிகள் இது நம்ம மேலே பார்த்தோன்னு நினைக்கிறேன். திரும்ப கீழே வருது. பரவாயில்ல, உங்களுக்காக அந்த மணிகள் வந்து இன்னொரு தடவை காமிக்கிறேன். இங்கே ஒரு லைட் போட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் இங்கே ஒரு மாடி. மை சன் எப்பயுமே முன்னாடி போவார். சேட்டை கொஞ்சம் ஓவருது, நிற்க மாட்டார். எதை பார்க்கணுமோ அதை பார்க்க மாட்டார், ஆனால் எட்டி எட்டி பார்த்துருவார். ரொம்ப சேட்டை. இது என்னான்னு முன்னாடி போய் பார்ப்போம். எடைக்கற்கள் இன்றைக்கி நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்னு பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக உருண்டை வரும், குட்டி 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 குட்டி. ஆனால் அது வந்து எவ்வளோ எடை, எத்தனை கிராம் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஏன் சொல்லலாம்னு தெரியல. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கம்பெனியில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், சுடுமண் முத்திரைகள், உரைக்கல், தங்க நாணயம், தங்கம்லாம் வச்சுருக்காங்கங்க. இப்படி ஒரு 2 கிராம் 1 கிராமோ 2 கிராமோ இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டியாக இருக்குது. இந்த சென்டரில் இருக்கிறவங்களுக்கே தெரியுதா? இதை பாருங்கள், தங்க நாணயம்லாம் கிடச்சிருக்கு. பிற நாணயங்கள் போட்டு பிற நாணயங்கள் எதாவது கிடச்சிருக்கு. அது என்ன உலோகம்னு தெரியல நமக்கு. மதுரை சுல்தான் நாணயங்கள் போட்டு வச்சுருக்காங்க. சுல்தான்கள் காலத்தில் யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதில் அவங்களோட முத்திரைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில். சோழர் நாணயங்கள், இவங்களோட மதிப்பீடெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. விலை மதிக்க முடியாத நாணயங்கள் இதெல்லாம் இன்றைக்கி. பிற நாணயங்கள்னு போட்டிருக்காங்க. பிற நாணயங்கள் அது எந்த இதுன்னு தெரியல, அவங்களுக்கே தெரியாமல் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் நாணயங்கள். அதில் ஒரு 2 பட்டு வச்சுருக்காங்க. சூப்பர், நல்லாயிருக்கு. வெள்ளி முத்திரை நாணயங்கள் உங்களுக்கு தெரியுதா? மேலே வந்து ஒரு கோல்டன் கலர் லைட் போட்டிருக்காங்க, அதனால் நம்மளுக்கு முழுசாக நல்லா தெரியல. இது வந்து சங்ககால பாண்டியர்களின் செப்பு காசுகள். பாருங்கள் எப்படி இருக்குங்க. அதை எங்கிட்ட சிந்த வச்சுருக்காங்க. இதே இந்த செப்பு காசுகள் ஒரு 3 நம்பர் இருக்குது. வாங்க அடுத்தது போகலாம். இந்த எடைக்கற்களுக்கு எதங்க போட்டிருக்காங்க பாருங்கள். அரசுகோள் என்று சுட்டும் வழக்கம் சங்க காலத்தில் இல்லை. தராசுக்கோள் என்று சுட்டும் வழக்கம் சங்க காலத்தில் இல்லை என்று சமன்கோள் என்றும் துலாம் என்றுமே அழைத்தனர். சமன்கோள் துலாம் தான் அழைத்திருக்காங்க. அன்றைக்கி வந்து தராசு வந்து கிடையாது எதுவுமே. நீங்கள் படிச்சுக்கோங்க. ரோமானிய செப்பு காசுகள். இப்போ வந்து கீழே வச்சுருக்காங்க. குட்டி குட்டியாக இருக்குங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியல, குடி போடாமல் இருக்குது. ஆனால் இதையும் முன்னுக்குள்ளே கடந்து எடுத்துருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் ரோம நாட்டு நாணயங்கள் போட்டு, ரோம நாட்டு நாணயங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை என்னோடய சன் அழகாக கை வச்சு காமிச்சிட்டாரு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது. அவங்க என்னோடய ஒய்ஃபு பார்த்துக்குங்க எல்லாம். மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இந்த ஒரு கட்டடம் ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கு. மழை வேறு நெருங்கிட்டு இருக்குது. பரவாயில்ல, மழை வந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்க்காம நம்ம போகிறதில்ல, எல்லாமே பார்த்துட்டே போயிடுவோம். வாவ், ஒவ்வொரு இடத்துலையும் போக போக ஒவ்வொரு நெகிழ்ச்சியான நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. பாருங்க, இதெல்லாம் வந்து என்னன்னே தெரியல. கருஞ்சிவப்பு நிற மட்பாண்டங்கள் கிடைத்த இடங்கள், இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ இருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் பார்த்தாங்கன்னா வேறு நினப்பு என்ன நினப்பு வரும் உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கருஞ்சிவப்பு நிற குவளை. வாவ், இங்கே பாருங்கள், அங்கே ஃபோட்டோ அவங்க வியூ காமிச்சது ஒரிஜினல் இங்கே இருக்குது, ரியலாக வச்சுருக்காங்க. அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இங்கே இருக்குது, அவங்களுக்குள்ள இதை வச்சுருக்காங்க. வாவ், இங்கே பாருங்கள், இங்கே இன்னும் அதை விட அழகாக இருக்குது. நம்மள்கிட்ட கொடுத்தா அதெல்லாம் ஊறுகாய் ஜாடியாகத்தான் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை உப்பு ஜாடியாகத்தான் யூஸ் பண்ணுவாங்க. முன்னோர்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. அவங்களாம் ஜீனியஸ். நம்ம அவங்கள ஒரு சின்ன கடுகளவு கூட நம்மளாம் இருக்க மாட்டோம். எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். குறுக்கு வெட்டு தோட்டம் வரைபடம் வேறு போட்டிருக்காங்க பாருங்கள். வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரியா, அதில் எவனோ விசில் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் நம்ம காமெடி அடிச்சுட்டே போகணும் போல. பாருங்கள், இந்த கண்ணையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக நல்லா உள்ளேருந்து. நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? நல்லா கமெண்ட் பண்ணுங்கள். காமெடியோடு இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோலாம் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. நண்பர்களே, எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னத்தில் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குது. வாய் குளிசி முறி அடுப்பு ஏற்றி, அடுப்புங்க, இதுதான் அடுப்பு. சுடுமண் அடுப்புன்னு சொல்கிறாங்க பாருங்கள். துளையிடப்பட்ட ஜாடி காற்றோட்டமாக இருக்குன்றதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அரைவைக்கல். அரைவைக்கல்லுன்னா நம்ம அம்மின்னு சொல்கிறோம், அவங்க அரைவைக்கல்லுன்னு இருக்காங்க. கத்திகள், கத்திகள் வச்சுருக்காங்க. உள்ள வெளியே ஆனால் வெயில், மதுரை வெயில் உங்களுக்கு தெரியும். மதுரை வெயில் வெளியில் சுட்டு அடித்தாலும் இங்கே ஃபுல்லாக ஜில்லுன்றதே இருக்குமே. இதில் ஃபுல்லாக நுழைவு கட்டணமாக வந்து 15 ரூபா வாங்குறாங்க. இவ்வளோ பழங்கால பொருட்களை நம்ம பார்க்குறதுக்கு 15 ரூபான்றது நம்மளுக்கு கம்மியான ஒரு தொகை தான். ஒலிகள், ஒலி வச்சுருக்காங்க. எல்லாமே எக்ஸ்பிளைன்ஸ்க்கு டிவி ஓடிட்டே தான் இருக்குது. ஆணிகள்,
என்ன அணி பாப்பா அது? பிரியாணிலாம் நம்ம பார்த்துருக்கோமா நம்ம ஊரில்? இல்லை. இது வரைக்கும் நீ எப்படி அணி பார்த்துருக்க? எப்படி அணி பார்த்துருக்கியா? நம்ம யூஸ் பண்ணது ஒரு வருஷம் போட்டாலே துரு பிடிச்சி காணாமல் போயிடும். இரு பக்கம் இரும்பு முனை, 2 பக்கம் இரும்பு முனை, இரும்பு பொருட்கள் அதெல்லாம் சும்மா வியூஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அம்பு முனை இங்கே பாருங்கள், இதே முக்கியமானது. அம்பு முனைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பாருங்கள் அம்பு எப்படி இருக்குன்னு. லாடங்கள்லாம் நான் சின்ன பிள்ளையில் பார்த்ததுங்க. மாட்டுக்கு அடிப்பாங்க, அப்போ பார்த்துருக்கேன் லாடம் அடிக்கிறதுன்றது. இருடா. இரும்பு பொருட்கள், வியூஸு, இரும்பு செய்விளக்கின் எதிர்த்தினி, ஒளி, அதாவது மண் சுட்டி நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது மாதிரியாகவே அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. மண் சுட்டி, சுடுமண் விளக்குகள்னு போட்டாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது சுட்டி தான். இங்கே பாருங்கள், இங்கே லைவில் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் அதுக்கு நேரம் லைட் போட்டு வச்சுருக்காங்க. இது பூராமே விளக்கு எறிகிற மாதிரியாகவே ஒரு ஃபீலிங்ஸ் காமிக்குது நம்மளுக்கு பார்க்குறது. நம்ம பார்த்து வச்சுருக்கிறது வந்து இப்போ இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. இப்போ பூராமே நம்மளாம் ஸ்டைலாக தான் பார்க்குறோம். இது பூரா பழசு, ஒரே வட்ட வடிவமாக இருக்குது. நம்ம வந்து இப்போ பார்க்குறது பூரா நீள் வடிவமாக தான் இருக்கும். நீள் வடிவமான்றதை விட ஓவல் வடிவமாக இருக்கும். சீப்புடா தம்பி, தந்தத்தினாலான சீப்பு பாருங்கள். தந்தத்திலான சீப்பு இங்கே பாருங்கள், தந்தத்தில் வச்சுருக்காங்க சீப்பு. எல்லாம் மிச்சம் கிடச்சிருக்கு. இதுவும் சீப்பு. இங்கே பாருங்க, கொஞ்சம் சின்னது, அது பெருசு. சீப்புனா தந்தம் மட்டும் கிடச்சிருக்கு, பட் சீப்பு இல்லை, தந்தம் மட்டும் கிடச்சிருக்கு. சீப்பு புறாமே என்கிட்ட உடஞ்சிருச்சு. அதை வந்து சீப்பாகவே நீங்கள் பார்க்கணுன்னா இப்படி பார்க்கலாம். அவங்க எடுக்கும்போது அப்படி எடுத்துருப்பாங்க வியூஸாக. தினக்கோள்கள், நிரம்பெறும் ஈறுதல் விழிந்த உண்கண் அதை நீங்கள் படிச்சுக்குங்க. நம்மளுக்கு நிறையா டைம் இல்லை, அதுக்கு மேலே கழுத்தை பிடிச்சி அவங்கள வெளியே தள்ளிடுவாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். நான் அங்கே பார்த்தது ஆனால் வந்து அங்கே உதிரியாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து கோர்த்து வச்சுருக்காங்க ஒரு நரம்பில். இதெல்லாம் வந்து அரிய வகை பொக்கிஷம். மணிகளை வந்து ஒரு சில மாதிரி செஞ்சு வச்சு அதில் கோர்த்து விட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து ரசிக்கிறதுக்கு 1000 கன்று வேணுங்க. மணிகளை தங்க போட்டு வச்சுருக்காங்க. இந்த சிலைகள் செஞ்சுருக்காங்க பாருங்களே, எல்லாம் வந்து எதில் செஞ்சுருக்காங்கன்னு தெரியல எனக்கு. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சங்கு வளையல்கள், கண்ணாடி வளையல்கள், அது பூரா சங்கு வளையல்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கண்ணாடி வளையல். இந்த மூணும்
இது வந்து சுடுமண் மணிகள், சுடுமண்லேயே மணி செஞ்சுருக்காங்க, அழகாக இருக்குது. இதுதான் வந்து சங்கு வளையல், தங்க ஆபரணங்கள் அவங்க போட்டிருந்தது. முதல்ல ஃபோன் போட்டாங்களா? கூப்பிட்டாங்க அவசரத்தில், மழை வர வாட்டி. இங்கே பாருங்கள், மண்ணுக்குள்ளே இருந்து எடுத்ததை எப்படி எடுத்திருக்காங்கன்னு அவங்க போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், என்ன அதுட்டே தெரியல நண்பர்களே. இங்கே பாருங்கள், ஏதோ ஃபேன் மாதிரியே சுற்றுது. அதில் வந்து ஒரே ஒரு கல்லாக வருது, கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு போட்டு ஏதோ வந்துக்கிட்டு இருக்குது. கல்லாக அழகாக டிசைன் நல்லாயிருக்கு. சரி, அப்படியே ஒரு லைன் பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம், நம்ம கிளம்புவோம். ரொம்ப பிடிச்சவங்க, இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு நிறையா கொடுங்க. தந்தம் சுடுமண்ணால் ஆன ஆட்ட காய்கள் அகழாய்வில் கிடைக்கின்றன. இது வந்து தந்தம் தான், இது ஃபுல்லாக. சில்பு என்றும் பாண்டி விளையாட்டு என்றும் அழைக்கப்படும் ஆட்டத்திற்கான தந்தத்திலான மரக்கட்டைகள், சுடுமண் விளையாட்டு பொருட்கள், விளையாட்டு பொருட்கள் நேயர்களே. இன்றைக்கி நம்ம வந்து நம்ம குழந்தைங்க வந்து ஸ்டவ் அடுப்பு வச்சு சமைச்ச பழகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து சுடுமண் சக்கரங்கள், நம்ம வந்து நொங்கு வண்டியில் ஓட்டியிருப்போம். இதில் பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. சுடுமண் சக்கரங்கள், வட்டச்சில்லுகள், அதாவது நம்ம ஓட்டாங்குச்சி வச்சு பாண்டி அடிப்போம். நம்ம இன்னொரு ஆடினாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆடணும். வட்டச்சில்லுகளுக்கு விளையாட்டு பொருட்கள் இதுபுறம் சும்மா வியூஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல, நம்ம வச்சுருக்காங்க. ஆடு போய் புளியை லாக் பண்ணும், அதாங்க அந்த காலத்து டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 3 புளி இருக்கும், 15 ஆடு இருக்கும். புளி வந்து ஒவ்வொரு ஆடாக சாப்பிட்டு வரும், ஆடு போய் புளியை லாக் பண்ணும். அதாங்க இப்போ எக்ஸாம்பிள் நானே லாக் 3 புளி ஆடு புலி ஆட்டம் சொல்லி கொடுக்குறாங்க அங்கே. நம்ம அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நேரம் பத்தலை. நம்ம அவ்வளோதான், இதோட நம்ம விடைபெற்றுக்குவோம். அவ்வளோதான், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து எடுக்கக்கூடாது. சரி, அதனால் இதோட முடிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. உங்களோட லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி.